பசிக்கொடுமையை அறிந்து 10 ரூபாய்க்கு அறுசுவை உணவு வழங்கும் மதுரை தம்பதியருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகேயுள்ள வில்லூரில் பிறந்த 85 வயதான ராமு பிழைப்பு தேடி மதுரை நகருக்கு 18 வயதில் வந்தார். பூரத்தம்மாளை திருமணம் செய்த இவருக்கு 7 குழந்தைகள். இளம் வயதில் பசிக்கொடுமையை உணர்ந்த இந்த தம்பதியர் தள்ளாத வயதிலும் தற்போது மற்றவர்களின் பசிக்கு உணவளிக்கின்றனர். பசிக்கொடுமையை விட வறுமையை உணர்ந்ததால் 10 ரூபாய்க்கு தரமான அறுசுவை உணவு இவர்களிடம் கிடைக்கிறது. மதுரை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள ஒரு சிறிய கடையில் 1975ஆம் ஆண்டு உணவகத்தை துவக்கிய ராமு 2000ஆம் ஆண்டு வரை 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தவர் தற்போது 10 ரூபாய்க்கு வழங்குகிறார். ஆரம்பத்தில் 1.25 ரூபான்னு போட்டேன், 70ல் 1.25, 75ல் 5 ரூபான்னு போட்டேன், 2000 வரைக்கும் 5 ரூபான்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். 2வது 6 ரூபான்னு ஒரு வருஷமாக போட்டேன். வரக்கூடிய மக்கள்கள், ஐயா இந்த விலைவாசியிலே நீங்கள் சாப்பாடு இப்படி போட்டியில் கட்டாது, கூட போடுங்கய்யா, நல்ல அரிசி போடுறீங்கன்னு மக்களிலே என்னை வற்புறுத்ததுனால நான் 10 ரூபான்னு போடுறேன். 10 ரூபாய்க்கு போட்டால் சாதாரண அரிசி போடவில்லை, நயமான அரிசியை வாங்கி நான் நல்ல முறையில் சாப்பிட்ற மக்கள் நல்லா ருசியாக சாப்பிடணும், சந்தோஷமாக போகணும் என்று தான் இந்த தொழிலை நானும் என் மனைவியும் இதை ஆரம்பித்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தரமான அரிசி மற்றும் காய்கறிகளை கொண்டு சமையல் செய்யும் இந்த தம்பதியர் அளிக்கும் உணவு வயிறையும் மனதையும் நிரப்புவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். 10 ரூபாய்க்கு மற்ற இடத்துல மாதிரி ரேஷன் அரிசி இந்த மாதிரி கிடையாது சார், பொன்னி அரிசி தான். அது போக ஒரே ஒரு கூட்டு, ஏதாவது ஒரு கூட்டு, கத்திரிக்காய் கூட்டோ இல்லை உருளைக்கிழங்கு கூட்டு, ஏதாவது ஒரு கூட்டு வச்சுருவாங்க. சாம்பார், ரசம், மோர் இந்த 3 இருக்குது. ஊறுகாய் இருக்குது சார், மோருக்கு ஊறுகாய் கொடுத்துருவாங்க. அது போக 3 ரூபாய்க்கு வத்த குழம்புன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்குது, 10 ரூபா சிறப்பான சாப்பாடு, ஒரு வெஞ்சரமோட கூட்டோட எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சலுகை, எங்களுக்கு தர்மமாக பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குது, வரும்போதெல்லாம் மக்கள் சாப்பிட்றாங்க. இது சாப்பாடு கொடுக்கல, ஒரு தர்மமும் கொடுக்குறாங்க. டீ கூட 10 ரூபாய்க்கு குடிக்க முடியாது இந்த பெருக்க காலத்தில். சாப்பாடு 10 ரூபா பயங்கரமான உதவி எங்களுக்கு தர்மம். மதியம் 12:30 மணி முதல் 3 மணி வரை இந்த உணவகத்தில் சாப்பிடுவதற்காக படித்தவர் முதல் பாமரர் வரை பலர் வருகின்றனர். உபசரிப்பு, உணவின் சுவை இந்த உணவகத்தில் கிடைப்பதாக பலரும் மனதார பாராட்டுகின்றனர்.